வணக்கம் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சைனிங் 2025 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சிட்டீங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து சைனிங் ஸ்கூல் சொசைட்டி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன, எப்படி பண்ணணும், எதுக்காக, எவ்வளோ டைம் இருக்குன்னு டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கோ டு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான ப்ராசஸ் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எதுக்காகன்றது இந்த கவுன்சிலிங் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ வெப்சைட் பார்த்தீங்கன்னா PISA NCOG. ஓகே, PISA PESA NCOG கவர்மெண்ட் GOV. இந்த லிங்கை நம்ம கொடுத்துருவோம், டோன்ட் வரி. ஸோ இதுக்கான லிங்கை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்ட உடனே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேஜ் பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா சைனிக் ஸ்கூல் அட்மிஷன் கவுன்சிலிங் ASSAC 2025. ஸோ இந்த பேஜ் எதுக்காகனா, ஸோ யூஸ்வலா ரிசல்ட் வந்த உடனே சைனிக் ஸ்கூல்ல நீங்க சீட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த சீட் அலோகேஷன் எப்படி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டா உங்களோட மார்க் கட் ஆஃப் எப்படி மேட்ச் ஆகுதுன்ற பேஸ் பண்ணி தான் சீட், அந்த ஸ்கூல்ல இருக்கிற வேகன்சியை பேஸ் பண்ணி தான் சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டா என்னன்னா ரிசல்ட் வரணும். பட் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த கவுன்சிலிங்ல ரெடியா இருக்கீங்க, நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ யூஸ்வலா வந்து கவுன்சிலிங்ன்ற ப்ராசஸ் எல்லாமே வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். இந்த இயர் கொஞ்சம் பிஃபோர் ஹேண்டா பண்றாங்க. ஸோ மேபி அதுக்கு அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபாஸ்ட் அப் பண்றதுக்காக தான் உடனடியா இந்த நம்ம எக்ஸாம் முடிஞ்ச கையோடவே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ முக்கியமா இங்க பாத்தீங்கன்னா மேல மென்ஷன் பண்ணிருந்தல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கவுன்சிலிங்கான டேட் வந்து 7th April 2025 இருந்து 27th April 2025 வரைக்கும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 20 நாள் நமக்கு தாராளமா டைம் இருக்கு. இந்த கவுன்சிலிங் பெரிய ஒர்க்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகே, அது எப்படி நான் சொல்லிடுறேன். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்ல மேல இருக்கிற டைம் லைன் காட்டிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோல காலையில 8 மணில இருந்து 27th அன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட்டு கிட்டத்தட்ட 11:55 வரைக்குமே இந்த டைம் ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ யாருமே அவசரப்படாதீங்க, பொறுமையாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க கீழே பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஷெட்யூல் ஃபார் ஆன்லைன் கோர்சிங் இதெல்லாமே பிளாங்கா இருக்கும். இதெல்லாம் ரிசல்ட் வந்த உடனே தான் அப்டேட் ஆகும். ஸோ அதை பத்தின வீடியோவும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்லைன் கவுன்சிலிங் அது எது, இந்த ஸ்கூலுக்கு ஸ்பாட் ரவுண்ட்னா என்ன, அது எல்லாமே டீடைல்டா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இந்த டைம் லைன் ஓகே 7th April இருந்து ஸ்டார்ட் ஆகி 27th April அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேற எங்க பார்த்துமே டேட்டா அவைலபிள் எதுவுமே காட்டாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சைன் இன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்ல கிளிக் பண்ணீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹாஸ் கமென்ஸ்ட், அதோட ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணுங்க. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களோட சன் ஆர் டாட்டரோட இந்த இயர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் கார்டில் அப்ளிகேஷன் நம்பர் எடுத்து ஃபில் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்டோட கேண்டிடேட் நம்பர் ஃபில் பண்றேன். ஓகே, ஃபில் பண்ண உடனே வெரிஃபை கிளிக் பண்ணுங்க. எஸ், அப்ளிகேஷன் நம்பர் ஹாஸ் பீன் வெரிஃபைட். ஓகே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் கொடுத்திருந்த மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிவிங் சென்ட் OTP கொடுத்துட்டேன். OTP has been sent to the mobile number and email ID. So OTP check பண்ணிட்டு enter பண்ணிடலாம். After verifying the OTP, set password. So ஒரு பாஸ்வேர்ட் எடுக்க ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பாஸ்வேர்ட் வந்து ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எந்த ஒரு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணிருக்கணும். பாஸ்வேர்ட் should contain both upper and lower case. ஸோ கேபிட்டல் லெட்டரும் இருக்கணும், ஸ்மால் லெட்டரும் இருக்கணும். பாஸ்வேர்ட் லென்த் மினிமம் 8ல இருந்து 28 கேரக்டருக்குள்ள இருக்கணும். ஸோ அப்படி ஒரு பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ சப்மிட் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா சைன் அப் சக்சஸ்ஃபுல், ப்ளீஸ் சைன் இன் டு ப்ரொசீட் ஃபர்தர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ நம்ம கொடுத்த டேட்டாக்கு இப்போ திரும்ப ஒரு வாட்டி சைன் இன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட், captcha, sign in கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்டூடெண்டோட நேம் எனக்கு மேல டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் டிக்ளரேஷன்ல என்னன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ சைனிக் ஸ்கூல் சொசைட்டியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸை தான் நம்ம எப்படி அப்ரோச் பண்றதா மென்ஷன் பண்ணிருக்காங்க.
ஓகே, ஸோ இவங்களுக்கு முக்கியமா வந்து லாஸ்ட் டேட் அண்ட் டைம்குள்ள சாய்ஸஸ் நம்ம கொடுக்கணும். அது என்ன சாய்ஸஸ்னா ஸ்கூலோட சாய்ஸஸ் தான், அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓகே, பாக்கி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸாம் பேஸ் பண்ணி, எக்ஸாமோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஆல்ரைட், ஸோ ஐ அக்ரி கொடுத்துட்டோம்னா we are moving to the next page. ஓகே, ஐ அக்ரி கொடுத்தாச்சு. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைலில் கேண்டிடேட்டோட நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த், கிளாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சி டீடைல்ஸில் அவங்க ரேங்க்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் மார்க்ஸ் எதுவுமே டிஸ்பிளே ஆயிருக்காது. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ இது நம்ம கரெக்டாக இருக்குன்னா ஜஸ்ட் பாட்டமில் சப்மிட் அண்ட் ரிவ்யூ கொடுத்துட்டீங்கன்னா எஸ், ஸோ உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சோடனே கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கிளிக் ஆன் டைரக்ஷன் பாக்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட்ல டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ எஸ், ஆர் யூ ஷூர் வாண்ட் டு கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன்? ஓகே, அவ்வளோதான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் கம்ப்ளீட்டட். அண்ட் இங்க நீங்க வந்துட்டு இந்த வெப்சைட் லிங்கை ஒன்ஸ் ரிசல்ட் வந்து திரும்ப செக் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இதில் உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.